அனைவருக்கு வணக்கம். போன வீடியோவில் வந்து ஜெம்ஸ் கோல்டுக்கு வந்து நன்றி சொல்லியுமே அவங்க வந்து ரீஃபைண்ட் ஆயிலை வந்து பல இடத்துல வந்து கெமிக்கல் மூலம் தயாரிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க எண்ணெயை வந்து கெமிக்கல் ஃப்ரீயில் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தேன். இந்த வீடியோவில் நம்ம கோபிநாத் அண்ணன் ஒரு விஷயம் சொல்கிறாரு, முக்கியமான விஷயம், அதை கேளுங்க. சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுறதுல நிறைய குழப்பங்கள் இருக்குங்க. கேட்டால் நான் கொஞ்சமாக தான் ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஒரு சிலருக்கு கொஞ்சம்னா இவ்வளவு, இன்னும் சில பேருக்கு இதுதான் கொஞ்சம். ஆனால் இதுக்கு மேலே இருக்காங்க, அவங்களுக்கு இதுதான் கொஞ்சம். பட் அவங்கள சொல்லியும் தப்பு இல்லைங்க. டேஸ்டியாக இருந்தால் 4 வாய் சேர்த்து சாப்பிடுவாங்களேங்கிற அக்கறையில் சமையலுக்கு ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் தரமான ஜெம்ஸ் கோல்டு மரச்செக்கு கடலை எண்ணெயாக இருந்தால் கொஞ்சம் யூஸ் பண்ணாலே போதுங்க. நீங்க யோசிக்கிறது புரியுது. இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்ட் லைஃப் ஸ்டைல்ல ஒவ்வொரு வாட்டி அளந்து ஊத்திட்டு இருக்க முடியுமா? என்ன முடியும். ஜெம்ஸ் கோல்டு மரச்செக்கு கடலை எண்ணெய் இருந்தா முடியும். அதுவும் இந்த ஸ்மார்ட் பாட்டில். இந்த பாட்டில் இப்படி லேசா அழுத்தும் போது மேல இருக்கிற மெஷரிங் கப்ல கலெக்ட் ஆகிற ஆயிலே போதுங்க உங்க ஒருவேளை சமையலுக்கு. ஜெம்ஸ் கோல்டு மரச்செக்கு கடலை எண்ணெய் ஸ்மார்ட் மற்றும் ஸ்ப்ரே பாட்டில்களில். ஜெம்ஸ் கோல்டு மரச்செக்கு கடலை எண்ணெய் தரமான எண்ணெய்னா கொஞ்சம் போதுங்க. உண்மையாகவே நம்ம வந்து ஜெம்ஸ் கோல்டு நிறுவனத்துக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா பாருங்களேன், நாம் வந்து காலங்காலமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம், நம்மளுடைய 30 வருஷமாக நம்மளுடைய பாரம்பரியத்தை தொலைச்சிட்டோம். நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் உள்ள எண்ணெய் உற்பத்தி செய்கிற மில்லில் போயிட்டு நீங்கள் பாரம்பரிய கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், கடுகெண்ணெய் இதை வாங்குங்க. ஏன்னா அங்கே 100% தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சரியாக தயாரிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அதை கலப்படம் இல்லாத எண்ணெயை வாங்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. பார்த்தீங்கல்ல, மரச்செக்கு கடலெண்ணெய்னா அவர் சொல்கிறத பார்த்துக்குங்க. மரச்செக்கு கடலெண்ணெய்னா கொஞ்சமாக பயன்படுத்தினா போதுங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரீஃபைண்ட் ஆயில் அதிகமாக பயன்படுத்தணும்னு அர்த்தம். அதனால் மக்களே, இது சம்மந்தமாக நான் நிறைய காணொளிகள் பதிவிடுறேன். ஏன்னா ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் இது, கொஞ்ச நேரத்தில் சொல்லி முடிக்க முடியாது. நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. 100% மரச்செக்கு கடலை எண்ணெயை கொஞ்சம் பயன்படுத்தினா போதும். சரிங்களா? அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம நிறைய பேசுவோம். நன்றி.